நான்லாம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் போல அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காரு. யாருக்கிட்ட? நம்மக்கிட்ட. நம்ம அப்படி என்ன பண்ணோம்? அவர் ஏன் நம்மக்கிட்ட இப்படி ஃபீல் பண்ணணும்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சம்பவம் ஐயாவை இப்படி துட்டிக்க வச்சிருக்கு. என்னன்னா, அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வேற ஒரு காரில் போனார். போகையில் மூஞ்சியில் கர்ச்சிப்பை கட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. வீடியோ பார்த்த எல்லாருமே ஆமாம் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ஏன் போகிறாரு? அவர் போகிறாரு, பார்க்குறாரு, வர்றாரு, போக வேண்டியதானே, அதுக்கு ஏன் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு என்னமோ அரெஸ்ட் பண்ண இல்லை நம்ம முகத்தை மறைக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தானே தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கல அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படிலாம் இல்லை, மூஞ்சி லைட்டாக வேர்த்துருந்துச்சு, தொடச்சிக்கிட்டேன், அதை பார்க்கல நீங்கள் என்னமோ மூஞ்சியை மறைத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டிங்க. இதெல்லாம் ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அப்படிலாம் இருக்குல்ல, நான் இதெல்லாம் நடந்துடக்கூடாதுதான் கவர்மெண்ட் வண்டியில் போனேன், அப்படி இருந்துமே இதை நீங்கள் நியூஸாக போட்டிருக்கீங்க. இனிமேல் நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும் போல. ரெஸ்ட் ரூம் போனால் கூட வேதனையோட சொல்கிறேன், அதை கூட மீடியா கிட்ட சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குன்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன ஃபீல் பண்ணாலும் அந்த வீடியோவை மறுக்கா பார்க்கும்போது தொடச்சா மாதிரி தெரில, மறைச்சா மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நாங்கள் சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க. வெளியில் இந்த வீடியோவை செய்தியாக போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் போய் படித்து பார்த்தா படிக்கிறவங்களுக்கே தானே புரியும். நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர் அவர்களை நேரடியாக ஒரு இல்லத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம். நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்களெல்லாம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அப்பொழுதும் நான் அரசாங்க காரில் தான் பயணம் செய்தேன். இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வெளியிடுவது என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதி சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டுடைய ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகமும் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கு? இன்னும் சொல்ல போனா, நான் சொல்லக்கூடாது, வருத்தத்தோடு சொல்றேன், இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன். இதுல என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இதை முதலமைச்சர் இதில் பேசுறாரு, எங்க கூட்டத்தில் பேசுறார், கரூர் கூட்டத்தில் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல, செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது, சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர், அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் மோட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிட்டாரா, அதோடய நிறுத்திடுவார். நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. அது போக இன்னும் அட்டாக் பண்ணி பேசுவாரா இல்லையா? அந்த மாதிரி பேசல. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ நடந்த மாநாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டால் ரோடு போடுறவருன்னு பெருமையாக பேசியிருக்கார். அதை இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பெருமையாக பேசிகிட்டு இருக்க இதே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை அதே கரூரில் வைத்து கிழித்து தொங்க விட்ட காட்சிகள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் எடுத்து அந்த வீடியோவை போட்டு காட்டி பங்கம் பண்ணியிருக்கார். சரி, இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் குஷியாயிரு, மாட்டிங்கன்னா ஊதுரு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்னொன்று நிதர்சனம் என்னென்னா, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் மறுக்கா நீங்கள் தான் முட்டாளாயிட்ருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ காட்டினதுனால டக்குன்னு போயிட்டு திமுக ஐயோ பப்பி ஷேப் அப்படின்னு ஃபீல் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. ஆமாம், அப்போ பேசணும். இப்போ ஒரு தேவை இருந்துச்சு, அவர் தூக்கி அமைச்சரை உட்கார வச்சுருக்கான். என்ன பண்ண சொல்கிறேன்?
நீங்களும் தானே அவர் அமைச்சராக்கி பார்க்குறதுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு பதில் கேள்வி கேட்டால் நம்ம ஃபேஸை தூக்கின்னு போய் எந்த செவத்தில் வச்சு போனோமோ, ரைட்? அதனால் நம்ம கிளாரிட்டியோடு இருந்துக்கணும். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அரசியலில் இதெல்லாம் சாதாரண வைப்பான்றது தான் மைண்டில் நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். அதே கரூரில் 30 விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்கே என்ன பேசுகிறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டால் ரோடு போட்டுருங்கிறார். இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூரில் எப்படி பேசினார் என்பதை இந்த நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேண்டிய அது மட்டுமா, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது, அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிகைகள் வந்து ஊடகத்திலும் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ விளக்கம் கொடுத்தார். கவர்மெண்ட் காரில் தான் போனேன், அப்போ அஃபிஷியல் மீட்டிங் தான் அது அப்படின்லாம் சொன்னார். நம்ம நிருபர்கள் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சார் அதெல்லாம் கரெக்டு சார், போனீங்க ரைட்டு, வர்றையில் நீங்கள் வேறு ஒரு தொழிலதிபரோட காரில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே செய்தி இருக்குது. வேறு காரில் எல்லாம் போயிருக்கீங்க நீங்கள், அது கவர்மெண்ட் கார் மாதிரி தெரியலையா, அது பயங்கரமான பவுசான காராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பெரிய கார், பெரிய சொகுசு கார். அது அதில் தான் அப்படி மல்லாக்கப்படுத்திட்டு கத்தி மூஞ்சியில் மூடிக்கிட்டு போன மாதிரி ஒரு காட்சி, நம்ம மூஞ்சியில் மூடிக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, மூஞ்சி தொடச்சிக்கிட்டு போனேன்னு சொல்கிறார். கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அப்படி இருந்த காட்சி வந்து இந்த காரில் போகையில் எடுத்துனாங்க. அதை வந்து கேள்வி கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த காரில் போகிறேங்கிறதுலாம் உனக்கு முக்கியம் இல்லை, யாரை சந்திச்சேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். சரி அதெல்லாம் முக்கியம், கரெக்டு தான், நீங்கள் எந்த காரில் போனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு விட்டுடலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லல, அது மறுத்து பேசும்போது அந்த காரை பற்றியும் கேள்வி கேட்கணும்னு தோணுமா இல்லையா? சரி மூஞ்சியை மறைக்கலை, தொடச்சிக்கிட்டு போனீங்க, ஆனால் அந்த கார் யாரோடது, கூட உதவுது யார் அப்படின்னு கேட்கணும்னு தோணுமா இல்லையா? அந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா பதிலும் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அந்த பதிலெல்லாம் யார் மனசை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க எப்படி இருக்குது பதில் அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். கேளுங்க. நீங்கள் இப்படி தொழில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணி கேட்கக்கூடாது. அதாவது ஒருவர் போகிறது வர்றது இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இங்கிருந்து போகிறீங்க, நீங்கள் யாரோட போகணுன்னு கேள்வி கேட்டேன்னா இங்கே வர்றது தான் பார்க்கணும். உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார், அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவர்களை போய் பல கார் என்கிட்ட கிடையாது, நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க, அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் வந்து அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவர்கள் மாதிரி ட்ரஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால் அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யுன்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால்